ஹலோ கிரிப்டோ பார்ட்னர்ஸ், எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? இந்த சென்ட்ரல் லேப்ஸ்லேருந்து நேற்று ஒரு அப்டேட் விட்டுருந்தாங்க. மார்க் திஸ் ஸ்வீட் டைம் 12 மணி யூடிசி டைம் 22 மே நாளைக்கு 12 மணி இரவு விடியப்புறம் நமக்கு ஸ்ரீலங்கா இந்தியன் டைமுக்கு 5:30 இருக்கும். அந்த டைமில் ஏதோ நடக்க போகுது. ஸோ உங்களோட பாயிண்ட்ஸை செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. உங்களோட எலெக்ஷன் 0வாக இருந்தால் நீங்கள் நாட் எலிஜிபிள். சில பேருக்கு 0 வந்திருக்கு ப்ரோன்னு சொல்லியிருந்தீங்க. அப்படியானாக்கள் நீங்கள் நாட் எலிஜிபிள். என்ன காரணத்துக்காக நாட் எலிஜிபிள் சொல்லி தெரியல. அவங்க என்னென்ன ரூல்ஸ்லாம் வச்சுருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். லைக் பண்ணணும், ரீபோஸ்ட் பண்ணணும், இன்னொருத்தரை ஃபாலோ பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், அப்படி கணக்கு இதுகள் வச்சுருந்தாங்க. சில நேரத்தில் அந்த இது அவங்களுடைய இந்த ஆக்டிவிட்டீஸுக்கு ரூல்ஸுக்கு நீங்கள் கட்டுப்படாவிட்டால் அது உங்களுக்கு எலிஜிபிள் நாட் எலிஜிபிள் வரும். ஸோ இட்ஸ் ஓகே, லீவ் இட். அடுத்தது இந்த பைனான்ஸில் நாங்கள் ஹோலோகிராஃப் HLGன்னு சொல்லப்போ ஏர்ட்ராப்பில் நாங்கள் அட்டென்ட் பண்ணி நம்ம 2 மிஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுடைய டோக்கன் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் நடந்துருக்கு. HLT டோக்கன் டிஸ்ட்ரிபியூஷன் நடந்துருக்கு. நீங்கள் வாலெட்டுக்குள்ளே வந்து டிஸ்கவர் ஆப்ஷனில் வந்து ஏர்ட்ராப்பில் விட்டுட்டு ஏர்ட்ராப்பில் இருந்து அந்த ஹிஸ்ட்ரி ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஏர்ட்ராப்பில் இப்படி ஒரு ஆப்ஷனில் ஹிஸ்ட்ரி இருக்கும். அந்த ஹிஸ்ட்ரி ஆப்ஷனை கிளிக் பண்ணி பாருங்கள். ஹோலோகிராஃப் பெண்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் பெண்டிங்கில் இருக்குது, இன்னும் டிஸ்ட்ரிபியூட் ஆகலை. ஸோ இதுக்குரிய கண்டக்ட் அட்ரஸ் ரிலீஸ் ஆன பிறகு கண்டக்ட் அட்ரஸ் நாங்கள் ஆட் பண்ணி நாங்கள் அதை கிளைம் பண்ணிக்கொள்ளலாம். பொலிஹெட்ரா கிளைம் பண்ண அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி நாங்கள் கிளைம் பண்ணோம்னு சொல்லி இந்த கண்டக்ட் அட்ரஸ் எத்திரியத்தில் கிடைச்சிருக்கு. இவங்களுடைய HLG டோக்கன் பிட்கெட் ஒஃபிஷியல் அறிவிச்சிருக்காங்க. 23 நாங்கள் லிஸ்ட் பண்ண போகிறது. அதோட கீழே கண்டக்ட் டோக்கன் வந்திருக்கு, கண்டக்ட் அட்ரஸ் வந்திருக்குது எத்திரியம் மெயின் நெட்டில். ஸோ நான் உங்களுக்கு தர இல்லை, இதில் ஃபீஸ்லாம் கொஞ்சம் கூடவே இருக்கும்னால நான் உங்களுக்கு தரல. ஒரு ஒஃபிஷியலான ஒரு டோக்கன் கிடைச்ச பிறகு கண்டக்ட் அட்ரஸ் கிடைச்ச பிறகு நான் ஷேர் பண்ணுவேன். நீங்கள் ஆட் பண்ணி கிளைம் பண்ணிக்கொள்ளலாம். அதோட பைனான்ஸ் 2 லேர்ன் அண்ட் ஏர்ன் ஈவென்ட் கண்டக்ட் பண்ணி கொண்டிருக்காங்க. வளமை அவங்க லேர்ன் அண்ட் ஏர்ன் கண்டக்ட் பண்ணுறது வளமை கண்டக்ட் பண்ணுறது மூலமாக எங்களுக்கு ஸ்டேக்கிங் ரிவார்ட்ஸ்லாம் தரது வளமை. சைபர் டோக்கன் RDNT டோக்கன்லாம் தகுந்தவங்க ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி 2 டோக்கன் போர்ட்டல் CKPன்னு சொல்லி 2 டோக்கன் ஈவென்ட் போய்கிட்டு இருக்குது. அதுக்குரிய ஆன்சர்ஸும் எங்களுடைய டெலிகிராம் சேனலில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். போய் பார்த்து எல்லாத்தையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சோ அல்லது சேவ் பண்ணி வச்சுக்கொண்டோ ஒரு இடத்துல எழுதி வச்சுக்கொண்டு நீங்கள் அந்த கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர்ஸ் பண்ணி சப்மிட் பண்ணிக்கொள்ளுங்க. 48 மணி நேரத்தில் உங்களுடைய ரிவார்ட்ஸ் ரிசீவ் ஆகும். ஃப்ரீயாக ரிசீவ் ஆகி ஏர்ன் ஆப்ஷனுக்குள்ளே இருந்து உங்களுக்கு ஸ்டேக்கிங் ஆப்ஷன் ரிவார்ட்ஸ் ஒவ்வொரு நாளும் வந்துகிட்டு இருக்கும். ஸோ பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்து இந்த 9 ஹீரோஸ் இன்றைக்கு லிஸ்ட் ஆகிட்டு நிறைய குழப்பங்கள் போய் எனக்கு அதை ரெண்டு பார்க்க போகிறோம். அடுத்தது ஹார்வெஸ்ட் மூன் லிஸ்ட் பண்ணிட்டாங்க, மைனிங் லிஸ்ட் பண்ணிட்டாங்க. அடுத்தது சீட் மைனிங்னு சொல்லப்படுற ஒரு நல்ல வைரலாக போய்க்கிட்டு ஒரு மைனிங் நேட்டிலேருந்து நல்ல வைரலாக போய்கிட்டு இருக்கு. அதில் எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே, வெல்கம் டு கிரிப்டோ தமிழ் அசிஸ்டன்ஸ் யூடியூப் சேனல். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் லைக் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் டெய்லி நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். அதோட மறக்காமல் எங்களோட ஒஃபிஷியல் டெலிகிராம் சேனல் அண்ட் ஒஃபிஷியல் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட், நான் எனக்கு வருவோம். நான் 0.27 ட்ரேட் ஆகிக்கொண்டு அது கரண்டாக. ஆனால் அவங்களுடைய ஓல்ட் டைம் ஹையை பாருங்கள், 24 ஹவர்ஸ் ஹையை பாருங்கள். இதை லிஸ்ட் ஆனாங்க $0.9. ஆனால் இன்னும் நாங்கள் அதில் ஏர்ட்ராப்பில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, மைண்ட் பண்ணவங்களுக்கு, இந்த மிஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு யாருக்குமே இன்னும் கிளைம் ஆப்ஷன் வரல. அவங்களுடைய கிளைம் பேஜும் க்ளோஸ் ஆகிருக்கு. நிறைய பேர் இன்றைக்கி 1:30 லிஸ்ட் ஆகிட்டு அதுலேருந்து நிறைய பேர் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அவங்க என்ன அவங்களோட தரப்பில் சொல்லியிருக்காங்க, சில சர்வர் டவுன் அப்படி நிறைய பிள்ளைகள் நடந்திருக்கிறதா அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு வெல் பிளான்டாக கூட இருக்கலாம். அவங்க எல்லா ப்ராஃபிட்லாம் எடுத்து போட்டு எங்களுக்கு குறைஞ்ச டோக்கன்ஸ் தரமாக இருக்கலாம். ரைட், இப்போ அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்க்குறது சில பேருக்கு கிளைம் 9 சொல்லி டோக்கன் வருது. கிளைம் பண்ண வேண்டாம், நீங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரிலாம் வருது. கனெக்ட் பண்ண வேண்டாம், அவங்க ஒஃபிஷியல் அறிவிச்சிருக்காங்க. இப்போதைக்கு கனெக்ட் பண்ண வேண்டாம். கனெக்ட் பண்ணுற எல்லாருக்குமே நொட் எலிஜிபிள் தான் வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் கனெக்ட் பண்ணி பார்த்தேன், நொட் எலிஜிபிள்னு சொல்லி வருது. நாங்கள் எவ்வளோ நாள் அவங்களோட காத்திருந்து இப்படி நொட் எலிஜிபிள் வந்தால் கவலையாக இருக்கும். ஸோ அவங்க ஒஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க, கனெக்ட் பண்ண வேணாம்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இந்த இதையுமே கனெக்ட் பண்ண வேணாம். ஸோ வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபர்தரான அப்டேட் வந்த பிறகு நாங்கள் அதை அப்டேட் பண்ணி கனெக்ட் பண்ணி கிளைம் பண்ணிக்கொள்வோம். இல்லாட்டி எங்களுக்கு போனால் போதும், அடுத்த ஏர்ட்ராப்பில் பார்த்துக்கொள்வோம் சொல்லி தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்க்க தொடங்கும். வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. ஒஃபிஷியல் அப்டேட் வந்த பிறகு எல்லாருமே கிளைம் பண்ணி எனக்கு சில ஷேர் பண்ணுவாங்க, சில சேனல்ஸில் சில அட்மின் ஷேர் பண்ணுவாங்க. அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். அதை நீங்கள் கிளைம் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது இந்த சீட் மைனிங் நேற்று ரெஃபரல் லிங்க் கொடுத்துருந்தேன். சீட் கோயின் போட்டுன்னு சொல்லப்படுற போட் பொலிகான் டாவ் மேக்கர்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சில இதில் டேப் 10 times to unbox ஸ்பெஷல் கிஃப்ட்னு சொல்லி காட்டும். 10 தடவை நீங்கள் அதை டேப் பண்ண வேண்டியிருக்கும். அந்த ட்ரீயை டேப் பண்ணால் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று வரும். அதில் ஒரு டோக்கன் வரலாம், 2 டோக்கன் வரலாம். எனக்கு 0.11 சீட் டோக்கன் வந்திருக்கு. ஸோ அதை நான் கிளைம் பண்ணிக்கொள்கிறேன். ஒவ்வொரு மந்த் எழுத்துக்கு நான் கிளைம் பண்ண வேண்டியிருக்கும். கிளைம் பண்ணி கொள்ளுங்க. இதை நீங்கள் அப்கிரேடும் பண்ணிக்கொள்ளலாம். ஒவ்வொரு மந்த் இது 2 ஹவர்ஸ்க்குள்ளே கிளைம் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் 2 ஹவர்ஸ்லேருந்து 4 ஹவர்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிக்கொள்ளலாம். அதோட மிஷன்ஸ் இருக்குது, ரெஃபரல் லிங்க்ஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு கோயின்ஸ்வெல் இன்க்ரீஸ் ஆகிக்கொண்டிருக்கும். இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ள அதோட பூஸ்ட் இருக்குது, மிஷன்ஸ் இருக்குது. 3 மிஷன்ஸ் அவைலபிள். லொகின் போனஸ் ஒவ்வொரு நாளும் லொகின் பண்ணுறது மூலமாக எங்களுக்கு டோக்கன் கிளைம் ஆகும். இன்றைக்கி டே 1 செக்இன் பண்ணிட்டேன், கொட்டிட்டு கொடுக்குறேன். அதுக்குள்ளே ஃபாலோவோ எக்கோ சிஸ்டம் ஒரு 5 டெலிகிராம் சேனல்ஸ் ட்விட்டர் ஹேண்டில் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்காங்க. அவங்க தர எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிவிட்டு பெக் வாங்க. அது டிக் மார்க் விழுந்து உங்களோட கம்ப்ளீட் சொல்லி வரும். DM மிஷன், கோனலா சேனல், இப்படி எல்லாமே ட்விட்டர் ஹேண்டில்ஸ் அதெல்லாம் ஒவ்வொன்றா கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. ஒவ்வொன்றா ஃபாலோ பண்ணி கொண்டு வாங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் வளர்த்துற வேண்டிய மாதிரி ரீபோஸ்ட்டோ லைக் எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பண்ணி அதில் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் பெக் வந்தீங்கன்னாலே தண்டை வாட்டில்
இதாகவும் சில நேரங்களில் லோட் ஆகிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிங்களா அதுக்குரிய மிஷன்ஸ் கம்ப்ளீட்னு சொல்லி அது ஆஷ் கலரில் மாறும். ஒயிட் கலரில் இருக்கிறது உங்களுக்கு ஆஷ் கலரில் மாறும். மிஷன்ஸ் இது சில நேரத்தில் உங்களுக்கு கிளிக் பண்ணுற நேரத்தில் சில நேரத்தில் உங்களுக்கு பக்ஸ் காட்டலாம், கொண்டு போகிற டைம் ஆகலாம். திருப்பி ஒருக்கா வந்துட்டு செஞ்சு கொடுங்க. அது பிறகு அடுத்த மிஷன்ஸ் டெலிகிராமில் ஜாயின் பண்ணுறது இல்லை, டெலிகிராம் சேனல் 5 டெலிகிராம் சேனல்ஸ் தந்திருப்பாங்க, அந்த 5லையும் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ஜாயின் பண்ணி ஒரு அதில் ஏதாவது ஒரு மெசேஜையோ ஏதாவது ஒரு தம்ஸ் அப்பையோ ஏதாவது ஸ்மைலியோ ஏதாவது போட்டு வாங்க. அதோட ஆப்ஸ் ஆப்ஷன் இன்னும் இது வரல, பூஸ்ட் ஆப்ஷன் வருது. பூஸ்ட் அந்த ஸ்டோரேஜ் லெவல் நாங்கள் 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா பெற்றுக்கொள்ள டோக்கன்ற அளவை கூட்டிக்கொள்ளலாம். 2 மணி நேரத்துக்கு கிளைம் பண்ணுறது, 2 ஹவர்ஸ் கூட கிளைம் பண்ணுறது, 3 ஹவர்ஸ் கூட கிளைம் பண்ணுற மாதிரிலாம் மாற்றலாம், அப்கிரேட் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டோக்கன்ஸை நாங்கள் இழக்க பண்ணியிருக்கோம். இட்ஸ் ஓகே, நாங்கள் இழந்து பெற்றுக்கொள்வோம். ஸோ அடுத்தடுத்த லெவல்கள் அப்கிரேட் பண்ணி போயிட்டே இருங்க. அடுத்தடுத்த லெவல்களுக்கு போகும்போது உங்களுடைய டோக்கன்ஸ் நீங்கள் 1 மணி நேரத்துக்கு பெற்றுக்கொள்ள டோக்கனும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சில இதுகளுக்கு உங்களுக்கு மிஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு சில இதுகள் காணாமல் இருக்கும். ஸோ இந்த 2 மணி நேரத்துக்கு ஒருக்காவோ 3 மணி நேரத்துக்கு ஒருக்காவோ கிளைம் பண்ணுறத அளவை கூட்டிக்கொள்ளுங்க. ஒரு எல்லா அமௌண்ட் செட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. செட் பண்ணி வச்சு போட்டு நீங்கள் கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. மிஷன்ஸ்லாம் நிறைய மிஷன்ஸ் இருக்குது. 2 ஃப்ரெண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணால் 2 ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணால் அதுக்குரிய சில டோக்கன்ஸ் தருவாங்க. 3 ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு டோக்கன்ஸ் தருவாங்க, ஒரு குறிப்பிட்ட அளவு டோக்கன்ஸ் தருவாங்க. அதோட நீங்கள் இந்த சன்னை கிளிக் பண்ணிங்கன்னா அது 3 மாறும். நைட் மோட்டில், டே மோட்டில், 2 மோட்லேயும் நீங்கள் மாறி உங்களுக்கு எது உங்களுக்கு ஓகேவாக இருக்கோ, எது ஃப்ளெக்சிபிளாக இருக்கோ அதே மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நல்ல வைரலாக போய்கிட்டு இருக்கிற ஏர்ட்ராப் ஸ்டார்டிங் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் ஸ்டார்டிங்லேயும் ஜாயின் பண்ணால் தான் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு வித்ட்ரால் தானத்தில் நாங்கள் கிளைம் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ பார்த்து ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்து ஹார்வெஸ்ட் மூன் நாங்கள் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இதை பற்றி ஒரு அறிமுகம் எங்களுக்கு வந்துட்டு எல்லாருமே ஜாயின் பண்ணி கொண்டு வந்தாங்க. இப்போ அவங்க ஆப் லான்ச் பண்ணிட்டாங்க. ஆப் இல்லை, டெலிகிராமில் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ ஓப்பன் ஹார்வெஸ்ட் மூன் ஆப்னு சொல்லியிருக்கிறத கொடுத்து லிங்கை கொடுத்தீங்களா உங்களுக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் வரும். அதை கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஹார்வெஸ்ட் இருக்கும், அதை ஹார்வெஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஒவ்வொரு 1 ஹவருக்கு ஒருக்கா நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு 2 ஹவர்ஸ் ஒருக்கா, 3 ஹவர்ஸுக்கு ஒருக்கா நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கொள்ளலாம். அதை எப்படி அப்கிரேட் பண்ணுறேன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். இந்த ஹார்வெஸ்டிங் வந்து அப்படி உங்களுக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் வரும். அதில் ஷேர் ஒன் எக்ஸில் ட்விட்டரில் ஷேர் பண்ணலாம் அல்லது க்ளோஸ் பண்ணிக்கொள்ளலாம். எந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தாலும் உங்களுடைய ஹார்வெஸ்டிங் அதாவது மைனிங் ஸ்டார்ட் ஆயிரும். டிங்கர் ஆப்ஷன் இருக்குது, அப்கிரேட் ஆப்ஷன் இருக்குது, மிஷன்ஸ் ஆப்ஷன் இருக்குது. இந்த ரெக்ரூட் ஆப்ஷனுக்குள்ள நீங்கள் யாரையும் ரெஃபர் பண்ணுறா உங்களுக்கு அந்த ரெக்ரூட் இருக்கக்கூடிய லிங்க் வரும், ரெஃபரல் லிங்க் வரும். அதோட அப்கிரேட் பண்ணிக்கொள்ளலாம். 2 ஹவர்ஸ்க்கு ஒருக்கா நீங்கள் மைண்ட் பண்ணுறதை அப்கிரேட் பண்ணி 3 ஹவர்ஸ்க்கு ஒருக்கா மைண்ட் பண்ணுற மாதிரி மாற்றிக்கொள்ளலாம். அதுக்கு கொஞ்சம் டோக்கன்ஸை நீங்கள் இழக்க வேண்டியிருக்கும். ஸோ பரவாயில்ல, இதுலேருந்து எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் 3 ஹவர்ஸ்க்கு ஒருக்கா மாற்றினீங்கன்னா அடிக்கடி உள்ள வரத்து ஒரு நாளைக்கு ஒரு 8 தடவை வந்து மைனிங் ஸ்டார்ட் பண்ணி விட்டால் காணும், இந்த ஹார்வெஸ்ட் பண்ணால் காணும். ஸோ பார்த்து இந்த மிஷன்ஸ்லாம் எதுவுமே அவைலபிளாக இருந்தால் கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளுங்க. சில இதில் ட்விட்டர் ஜாயின் பண்ணுறது, டெலிகிராமில் ஜாயின் பண்ணுறதுலாம் தந்திருப்பாங்க. அப்படியான மிஷன்ஸ்கள் அவைலபிளாக இருந்தால் அதுகளையும் பார்த்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட சிலதுகள் இன்னும் டாஸ்க்கள் தந்திருக்காங்க. டிபாசிட், நியர் கோயினை டிபாசிட் பண்ணுற மாதிரி, அப்படிலாம் புல்லட் கனெக்ட் பண்ணுற மாதிரி, சீட் ஃப்ரேஸ் ஆட் பண்ணுற மாதிரிலாம் தந்திருக்காங்க. இப்போதைக்கு எதையுமே நீங்கள் ஆட் பண்ண வேணாம், எதையுமே டிபாசிட்டும் பண்ண வேணாம். ஏனென்றால் ஸ்டார்டிங்கில் சில கோயின்ஸ்கள் சில இதுகள் இந்த ஹைப் க்ரியேட் பண்ணி போய்க்கிற நேரத்தில் டெலிகிராமில் கணக்கு மைனிங்ஸ் நாங்கள் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஹைப்பாக போய்க்கிறதுல சில பேர் வந்துட்டு எங்களுடைய மைண்ட் பண்ணப்பட்ட டோக்கன்ஸை நாங்கள் டிபாசிட் பண்ண டோக்கன்ஸை எடுத்துகிட்டு போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு அவசரப்பட்டு எதையுமே நீங்கள் டிபாசிட் பண்ண வேணாம். இப்போ ஹார்வெஸ்டிங் மட்டும் பண்ணி கொண்டு வாங்க. அதாவது மைனிங் மட்டும் பண்ணிட்டு வாங்க. 2 ஹவருக்கு ஒருக்காவோ 3 ஹவருக்கு ஒருக்காவோ செட் பண்ணி வச்சு மைண்ட் பண்ணி கொண்டு வாங்க. ரெஃபர் பண்ணிக்கொள்ளுங்க. ரெஃபர் பண்ணுற ஆப்ஷன்லாம் இருக்குது. ரெஃபர் பண்ணுற மூலமாக உங்களுக்கு கோயின்ஸ்கள் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுடைய மைனிங் ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பார்த்து இந்த சுந்தர் பண்ணிக்கொள்ளுங்க. டிஸ்கிரிப்ஷனில் எல்லா லிங்கும் கொடுக்குறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். எதுவும் டவுட் இருந்தால் டெலிகிராமில் கனெக்ட் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங். ஓகே, பை. தேங்க்யூ.